ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன வாரம் புதன்கிழமை எடுத்த வ்ளாக் தாங்க. சாமி கும்பிட்றதுக்காக கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் இருந்துச்சு. அதை பார்த்துட்டே தான் வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேங்க. அப்பாவும் தம்பியும் ஒரு 11:30 போல் அவங்கள ஸ்கூல் வேனுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு வந்துட்டு தான் நான் க்ளீனிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அவங்கள வச்சுட்டு நான் ஒரு 1/2 ஹவர் பண்ணுற வேலை 1 ஹவர் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதனால் அவரும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்களா. ஸோ நான் மட்டும்தான் இருந்தேன். கொஞ்சம் ஈவினிங்குள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஆனால் இந்த ஃப்ளோர் ஹைட்டு பார்த்திங்கன்னா என்ன டபுள் மடங்கு வச்சா தான் அந்த ஹைட்டே எட்டும் போல் இருக்குது. அது அவ்வளோ ஹைட்டாக இருந்துச்சுங்க. முன்னாடி டேபிள் மாதிரி இருக்காங்க. கிடைக்கிற ஏதாவது கையில் இருந்துச்சுன்னா அது மேலே அப்படியே வச்சிடுறது. ஆனால் அதை க்ளீன் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் கசகசன்னு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே ஒழுங்காக வச்சுட்டா இந்த வேலை தேவையா அப்படின்னு. மோஸ்ட்லி நான் வீக்லி ஒன்ஸாவது வீடு எல்லாமே ரெஸ்ட் ரூம், வாஷ் பேஷன் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். சாட்டர்டே, சண்டே ஏதோ ஒரு நாள் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இது சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வரனால கொஞ்சம் இடையில க்ளீன் பண்ணிக்கலான்னு ஒரு 10 டேஸ் அப்படியே போயிடுச்சு. இந்த ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த வுட் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் அந்த ஒரு லிக்விட் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன் வால்மார்ட்டில். ஏன்னா ஸ்வைஃபர் தான் மெயினாக நாங்கள் போடுவோம். ஹஸ்பண்ட் ஃபுல்லாக போட்டு விட்டுருவாங்க. ஆனால் இந்த தடவை எல்லா திங்ஸுமே ஸ்டோரேஜில் நின்னதுனால எல்லாமே மறுபடியும் எதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு ஸோ நான் அந்த க்ளீனர் மட்டும் வாங்கிட்டு கப்பில் ஹாட் வாட்டர் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி அப்படியே கையிலேயே எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம். அது ஹாலில் மட்டும்தான் ஃப்ளோர்னால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. திங்ஸ் இல்லாதனால இன்னுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. பண்ணுறதுக்காக அந்த ஒயிட்டாக இருக்கும்லங்க. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவும் ஈஸியாக இருந்துச்சு. நான் அப்பப்போ வாஷ் பண்ணுறதுனால அந்த அன்னைக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அந்த ஸ்ப்ரே லிக்விடை விட்டு பாத்ரூமுக்குமே அந்த வாலில் டைல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணதும் சூப்பராக அதுவும் க்ளீன் ஆகிடுச்சுங்க. இந்த மிரர்லையெல்லாம் தண்ணி தெரிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அது லைட்டாக அந்த ஈரமான டவல் வச்சு தொடச்ச உடனே எல்லாமே சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெஸ்ட் ரூம் முடிச்சுட்டு இன்னொரு ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ண போயிட்டேங்க. அது இப்போதைக்கு குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டு என்னோட ஹேர் பேக் போடுறதுக்கும் அதுக்கப்புறம் பாப்பாக்கும் எனக்கும் மேக்கப் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹேர் பேக் போடுறனாலயே என்னன்னு தெரியல, அந்த வாஷ் பேஷனில் ஃபுல்லாக அந்த க்ரீன் கலர்லேயே இருந்துச்சுங்களா. ஸோ அதை வச்சு ப்ரஷ்ஷை வச்சு நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவும் தம்பியும் வர டைம் ஆயிடுச்சுங்க. ஸோ அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டு குளிச்சு ரெடி பண்ணி விட்டுட்டு நானும் குளிச்சு ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்றதுக்கு பிரசாதம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஒரு 4 வகையான பிரசாதம் தாங்க செய்யலான்னு பார்த்தேன். ஆனால் கிடைச்ச டைமில் ஓரளவுக்கு தான் நான் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு குக்கரில் சுண்டல் போட்டு தேவையான உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த பக்கம் பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பை ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். நான் ஃபஸ்ட் டைம் பாசிப்பருப்பு பாயாசம் செய்கிறேங்க. மேக்ஸிமம் இந்த மிக்சரில் இருக்கும் பார்த்தீங்களா பால் பாயாசம், அதுதான் செய்வேன். ஆனால் ஹஸ்பண்டுக்கு இந்த பாசிப்பருப்பு பாயாசம் பிடிக்கும்னால இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு பக்கம் அது வெந்துட்டு இருந்ததுங்க. இந்த சைடு சுண்டலும் வெந்துருச்சுங்களா. ஸோ அது தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துட்டு இதுக்கு ஒரு ஃப்ளேவருக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தேங்க. நீங்கள் வெறுமனே தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு சேர்த்து தாளித்து பாருங்கள். நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க. நல்லா பச்சை வாசனை போனதும் வேக வச்சுருந்த வெள்ளை சுண்டலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நான் சாமிக்கு செய்கிறதுனால உப்பு எதுவுமே நான் செக் பண்ணல. ஸ்வீட்டுமே கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. எல்லாமே அப்ராக்சிமேட்டாக தான் போட்டேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிட்டு பாருங்கள். இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு வந்து சுண்டல் தான் செஞ்சு முடிச்சேங்க. அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு, இப்ப வந்து நெக்ஸ்ட்டு பொங்கல் பண்றதுக்காக வந்து நான் ஒரு குக்கர்ல வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ சேர்த்துட்டு, நல்லா நெய் வந்து சூடானதுக்கு அப்புறமா, நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு தாங்க எடுத்திருந்தேன். அதையும் வந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஓப்பன் பாத்திரத்தில இன்னுமே செஞ்சதில்லைங்க. குக்கர்ல தான் வந்து மேக்ஸிமம் செய்வேன். ஏன்னா, நான் பண்ற குவான்டிட்டிக்கு வந்து குக்கர் தான் கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு, நான் அதுதான் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ, இந்த மாரி நெய்யிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அளவுக்கு வாசனை வந்ததுக்கு அப்புறமா, அது ஒரு பக்கம் இருக்குங்க. இந்த பக்கம் வந்து பாசிப்பருப்பு வேக வச்சதும் வெந்துருச்சு பாயாசத்துக்கு. ஸோ, இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா வந்து வெல்லம் வந்து நான் ஒரு 1 கப் அளவுக்கு எடுத்திருந்தேன். எல்லாமே வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா தாங்க போட்டேன். ஸ்வீட் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஸோ அது மூழ்குற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அது ஒரு அடுப்புல வெந்துட்டு இருந்ததுங்க. இந்த சைடு வந்து குக்கர்ல வந்து அந்த பாசிப்பருப்பு வந்து நல்லாவே வறுத்து எடுத்துட்டேன். வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்தேங்க. ரொம்ப பொங்கலும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு, ஸோ நான் அளவா தான் செஞ்சிருந்தேன். அதனால வந்து நல்லா அரிசியும் சேர்த்து, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, பாலு வந்து நான் ஒரு 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டேங்க. நான் 1 கப் பாலுக்கு வந்து ஒரு 3 டூ 4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டேன். நீங்க பால் சேர்த்துறீங்கன்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா பால் சேர்த்தும்போது இன்னும் கொஞ்சம் க்ரீமியா இருக்கும். அதனால வந்து நான் ஒரு 3 டூ 3 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, குக்கர் மூடி போட்டு மூடி, ஒரு கிட்டத்தட்ட வந்து நல்லா குழைவா வெந்து வர அளவுக்கு வந்து ஒரு 7 டூ 8 விசில் விட்டே நான் எடுத்துக்கிட்டேங்க. இந்த பக்கம் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சுங்களா, ஸோ பாகுமே வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ அத நான் ஒரு ஃபில்டர் பண்ணி அதில சேர்த்துட்டேன். ஆனா இந்த பாசிப்பருப்பு பாயாசம் வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கணுங்க. அது நல்லா கொதிக்கிறதுக்குள்ள நான் என்ன பண்ணேன், அரிசி வந்து முதல்லயே ஊற வச்சுட்டேன். எங்க அத்தை வந்து இப்படிதான் செய்வாங்க. அரிசி ஊற வச்சு அதனோட பாலும், தேங்காவும் சேர்த்து அதனோட பாலும் வந்து தனியா எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாரி வெல்லம் சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா, நம்ம எடுத்து வச்சிருந்த பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த பாசிப்பருப்பு பாயாசம் வந்து கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணுங்க. ஏன்னா அது என்ன ஆகும்னா, டக்குன்னு வந்து கெட்டியாயிரும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாரி தான் நான் செஞ்சிருந்தேன். அந்த சைடு வந்து பொங்கலுக்குமே வந்து நல்லா அரிசி வெந்துருச்சு. நான் கூட வந்து தண்ணி அடியில புடிச்சிருமோன்னு நெனச்சேன். ஆனா கரெக்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடுல வந்து நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு பாயாசத்துக்கு. நான் எல்லாமே வந்து மாத்தி மாத்தி தான் செஞ்சுட்டுருந்தேங்க. கடைசியா வந்து ஒரு 3 ஏலக்காவையும் தட்டி அதில சேர்த்துட்டேன் வாசனைக்காக. இந்த மாரி ஓரளவுக்காவது தண்ணியா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து, முந்திரியும், திராட்சையும் வந்து நல்லா நெய்யிலேயே வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டு, அத வந்து பாயாசத்துல வந்து நான் சேர்த்துக்கிட்டேங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சிருந்தேன். ஆனா நல்லாருக்குமான்னு தெரியலையேன்னு யோசிச்சிட்டே தான் இருந்தேன். ஆனா இதுல வந்து நான் ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டேங்க. கடைசியா வந்து இந்த தேங்காய் இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எங்க அத்தை சேர்த்துவாங்க. அது மட்டும் நான் சேர்த்துறக்கு மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து அது நான் சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பொங்கல் வந்து நல்லா வெந்துருச்சுங்களா, ஸோ அதுக்கு வந்து வெல்லம் சேர்த்தேன். ஓரளவுக்கு தாங்க நான் வெல்லம் சேர்த்தேன். அது இனிப்பு கரெக்ட்டா இருக்குமான்னு கூட தெரியல. ஸோ அத நல்லா கரைச்சி எடுத்து, அதையும் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி பொங்கல்ல சேர்த்துட்டேன். இந்த இடத்துல வந்து நான் ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டேங்க. நான் என்ன பண்ணேன்னா, வெள்ள பாகு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கணும். அது என்ன ஆச்சு, கொஞ்சம் ஜாஸ்தியா போயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து "ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு. இது எப்ப சுண்டுறது?" அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து லாஸ்ட்டா ஏலக்காவும் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நெய்யில வந்து முந்திரி, திராட்சையும் வந்து நல்லா வறுத்து, அதையும் சேர்த்துட்டேன். நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, "கொஞ்சம் ஆற ஆற சரியாயிருங்க" அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனா எல்லாமே ரெடி பண்ணி சாமி கும்பிட்றக்கு எடுத்து வைக்கும்போது, கரெக்ட்டா வந்து திக்கா மாறிருச்சுங்க. எனக்கு அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ரொம்பவே தண்ணியா போயிடுச்சுங்களா. ஸோ இந்த மாரி வந்து வெல்லத்த வந்து கரைச்சு அதில தயவு செஞ்சு யாருமே ஊத்திராதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலக்கி விட்டு பாருங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து அந்த டைம்ல சாமி ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு, எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நான் செஞ்சு வச்சிருந்த பிரசாதமும் வந்து சாமிக்கு படைச்சு, பழம்லாம் எடுத்து வச்சு, திருப்தியா சாமி கும்பிட்டோம். நான் ரொம்ப திக்
தண்ணியா போயிடுச்சுன்னு தான் நெனச்சேன். ஆனா வந்து நாங்க சாப்பிடும்போது கரெக்ட்டான பதத்துல தான் இருந்துச்சு பொங்கலு. ஸ்வீட்டு எல்லாமே கரெக்ட்டா இருந்ததுங்க. பொங்கல், பாயாசம், அதுக்கப்புறம் வந்து சுண்டல்லையுமே வந்து உப்பு கரெக்ட்டா தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.